ஹாய் ஆல், இன்னைக்கு டே 27 ஆஃப் 50 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு காலையில ஒரு நூக்கல் ஜூஸ் குடிச்சேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். கழுவி கட் பண்ண 2 நூக்கல், 2 வெத்தலை, கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு, ஹாஃப் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். நூக்கல் வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு ஹை சுகரா இருந்துச்சு. அப்போ கால் பாதத்துல எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கால் பாத எரிச்சல் நமக்கு ஹை சுகர் இருக்கும்போது வரும். ஸோ இது நம்ம நூக்கல் ஜூஸ் குடிச்சா வந்து அந்த எரிச்சல் வந்து கம்மியாகும். வெத்தலையும் சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கும் நல்லது, அப்புறம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடு, ஜூஸ் எடுத்துக்காதன்னு. நான் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அப்படியே தான் சாப்பிடுவேன். வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஜூஸ் பண்ணி குடிப்பேன். வெள்ளை பூசணி, நூக்கல் இதெல்லாம் தான் ஜூஸா பண்ணி குடிப்பேன். லஞ்சுக்கு பம்கின் சூப் எடுத்துக்கிட்டேன். இந்த பம்கின்ல வந்து பீட்டா கேரட்டின் இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னைக்கு ப்ரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா பன்னீர்ல வந்து பன்னீர் தேய்ச்சா பண்ணி சாப்பிட்டேன். இது வந்து மலாய்க்கா அரரோட ரெசிபி. இந்த ரெசிபி யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுரக்காய் தயிர் சாதம், அதுக்கு காரசாரமா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தொக்கு பண்ணி சாப்பிட்டேன். இந்த சுரக்காய் தயிர் சாதம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷாலினி தான். அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அவங்களோட சேனல் பத்திரியும் பணியாரம். அவங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் நிறைய போடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மாதுளை பழமும் அதுக்கப்புறம் ரெட் கொய்யா பழமும் சாப்பிட்டேன். இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.